அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26/3/2025 ஆகிறது. நேற்று நாம் அறிவித்தபடியே கேரளாவில் ஆங்காங்கே கனமழை காணப்பட்டது. அதாவது குறிப்பாக வடக்கு கேரளா, அதாவது கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பதிவானது. ராஜபாளையம், கடைநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காணப்பட்டது. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் தினமும் மழை உண்டுங்க. அதாவது கேரளா மாநிலம் முழுவதுமே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் சூறாவளி காற்றுடன் மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேற்கு மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் மட்டும் கவனமாக இருங்க. இன்று முதல் வரும் நாட்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போகுது. அதாவது நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே ஏப்ரல் முதல் வாரம் கண்டிப்பாக மிகவும் சிறப்பான மழை காலங்கள் இருக்கிறது. கவலை வேண்டாம், எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. அதாவது வட மாவட்டங்களுக்கும் இது வரைக்கும் மழை இல்லை. அதாவது வட மாவட்ட மக்கள் ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வட மாவட்ட மக்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதாவது வட உள் மாவட்டங்களுக்கு தினமும் அதிகமாக வெப்பநிலை அப்படிங்கிறது 37 டிகிரிக்கு மேலே பதிவாகி வருகிறது. இதனால் வட மாவட்ட மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக மழை உண்டு. நம்ம தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் மழையே இல்லாத இடங்களுக்கும் மழை ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக சேர்த்து மழை பெய்யும். தற்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலெல்லாம் ஒரு அதிகமான ஒரு வெயில் தான். அது நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது விவசாயிகளும் பொதுமக்களும் மதிய நேரத்தில் கவனமாக இருங்க. வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதம் தொட்டு வந்த பிறகு வெப்பநிலை அப்படிங்கிறது 45 டிகிரிக்கு மேலே இந்த ஆண்டும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. எனவே எவ்வளவு தான் வெயில் அடித்தாலும் மழை கண்டிப்பாக உண்டுங்க. இப்போ 40 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த 40 டிகிரிக்கு மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும். இந்த 40 டிகிரி 45 டிகிரி பதிவாகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் அதிகமான வெப்பம் காணப்படுகிறதோ அந்தந்த இடங்களுக்கு, அந்தந்த மாவட்டங்களுக்கு நிச்சயமாக அதிகமான வெப்பம் உயரக்கூடிய மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை கண்டிப்பாக சேர்த்து பெய்யும். அந்த வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மழையாக மாறும். கவலை வேண்டாம். எனவே நம்ம தமிழகம் முழுவதும் பரவலான மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் நிச்சயமாக இருக்கிறதுங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இதே போல தான் இருக்கும். வானிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் வறண்ட வானிலை நம்ம தமிழகத்தில் காணப்படும். ஆனால் கேரளா, இலங்கையில் மட்டும் மழை பெய்யும். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் சார் கேரளாவில் மழை பெய்யுது, இலங்கையில் பரவலாக மழை பெய்யுது? நேற்று கூட பார்த்தீங்கன்னா இலங்கையை மையமாக வைத்து கடுமையான இடிமின்னலுங்க. நேற்று இலங்கையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு, குறிப்பாக தெற்கு இலங்கையில் மிக கனமழை வரைக்கும் பதிவானது. ஆனால் வடக்கு இலங்கையில் மழை இல்லைங்க. அதே தெற்கு இலங்கையில் மழை, ஆனால் வடக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்டது. அதுக்கான காரணம் என்ன? தெற்கு இலங்கையில் ஈரப்பதம் மிகுந்த இந்திய பெருங்கல் காற்று நுழைகிறது. அதாவது ஓரளவு அது தெற்கிலிருந்து கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் மிகுந்த காற்று அப்படியே வருது. ஸோ இதனால் இந்த லைட்டாக வருது அப்படி தெற்கு இலங்கை நுழையுது. இதனால தான் தெற்கு இலங்கை முழுவதும் நேற்று மையமாக வைத்து கடும் சூறாவளி காற்றுடன் கடும் இடிமின்னல் பதிவானது. கண்டிப்பாக தெற்கு இலங்கையில் எல்லாமே அதிகமான மழை. அதற்கான காரணம் என்ன? இந்திய பெருங்கல் காற்று இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி நுழையுது. அதே போல் அரபிக்கடல் காற்றால் கேரளா மழை பெறுது. அப்போ நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா இந்திய பெருங்கல் காற்று வரணும்.
ஈரப்பதம் மிகுந்த காற்று வரணும். ஸோ இது வரைக்கும் ஈரப்பதம் மிகுந்த காற்று வரவில்லை. அரபிக்கடல் காற்றும் வருது. அது வந்து கேரளா அந்த மலை மீது தடுக்கப்பட்டு அது அப்படியே அங்கேயே மழை பெய்யுது. ஏன்னா உயரமான மலைத்தொடர்கள் இருக்கிறது. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக மழை வராது. இப்போ வரைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வெறும் அரபிக்கடல் காற்றோடைய வேகம் பார்த்தீங்கன்னா 10 முதல் 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த காற்றோடைய வேகமே இருக்குது. அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் மேலே அடித்தா தான் அந்த அரபிக்கடலில் அந்த குறிப்பாக கேரளாவில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது கேரளாவையும் தாண்டி நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் வரும். அதாவது திருச்சி, கரூர் வரைக்கும் வரும். எனவே நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக மாறும். நாம் அறிவித்தபடியே வடமேற்கு வெப்பக்காற்றும் வரும், அரபிக்கடல் காற்றும் வலுவாக அப்படி கேரளாவில் நுழையும். அப்போ கேரளாவில் பெய்யக்கூடிய மழையும் அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கு வரும். அதேபோல் தென் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான ஈரப்பதம் மிகுந்த காற்று வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகம் முழுவதும் இப்போ நுழையாதுங்க. ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று, அதாவது இந்திய பெருங்கடல் காற்று வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நம்ம தமிழகத்தில் நுழையும். ஸோ இதன் காரணமாக நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக பெரும் மழைக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் பெரும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், ஆம்பூர், குடியாத்தம், ஒட்டுமொத்த வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும். தற்பொழுது வெப்பம் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பம் நிச்சயமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் மழையாக மாறப்போகிறது. அப்படி மழையாக மாறும்போது அதிகமான சூறாவளி காற்று கண்டிப்பாக வீசும். அதாவது 50 முதல் 70 கிலோமீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புயல் காற்று வேகத்தில் சூறாவளி காற்று மழை பெய்யும் போது வீசலாம். கவனமாக இருக்கவும். வட மாவட்டங்களுக்கு தற்பொழுது அதிகமான வெயில் அடித்தாலும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக இந்த வெப்பநிலை மழையாக மாறும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு தான். இந்த ஒரு வாரம் மழைக்கான வாய்ப்பு இல்லை. தமிழகம் முழுவதும் இந்த ஒரு வாரம் மழைக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம் அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் தான் நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை கண்டிப்பாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக மழை உண்டு. உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது. சரி, அடுத்து நம்ம இன்று பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் இன்று வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுங்க. நேற்றுக்கே அதிகமான வெப்பம்தான், இன்றைக்கும் அதிகமான வெப்பம் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி வெப்பம் தொட போகுதுங்க. நேற்றுக்கே 39 தொட்டுருச்சு. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே 40 டிகிரிக்கு மேலே பதிவாக போகிறது. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். சென்னை, வட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக சென்னையில் 31 டிகிரிக்கு மேலே பதிவாகும். வட உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 38 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது. கடலோர மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரி, சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே 30 டிகிரிக்கு மேலே வெப்பம் காணப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 38 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 37 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். மேற்கு உள் மாவட்டம் சேலம், கோயம்புத்தூர் மற்றும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக 39 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். கண்டிப்பாக இன்றைக்கு வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு 30 டிகிரி அடித்தாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு வெயிலாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து அவ்வளோ சீக்கிரமாக மேற்கு மாவட்டங்களுக்கு நுழையாது. அதாவது காற்று வந்து அப்படியே அமைதியாக ஒரு நிசத்தமாக இருக்கும். இதனால் காற்று அடித்தா எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து காற்று வந்து நுழையாது என்பதனால காற்று எல்லாம் வீக்காக இருக்குது. இப்போ அரபிக்கடல் காற்றும் மெல்ல தான் நுழையுது. இந்திய பெருங்கடல் காற்றும் இப்போ வரல. தெற்கு காற்றும் வலுவாக இல்லை, கிழக்கு காற்றும் வலுவாக வீசாது. பெரும்பாலும் மாலை இரவு நேரத்தில் வேணால் கொஞ்சம் லைட்டாக வீசலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக மேற்கு மாவட்டங்களுக்கு காற்று அடிக்காது. இதனால் ஒரே நிசத்தமாக இருக்கும். இதனால் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர் இதெல்லாம் காற்று அடிக்காதனால அதிகமான வெப்பம் காணப்படும். கண்டிப்பாக ரொம்ப ஹீட்டு, அதிகமான வெப்பம் காணப்படும். இதனால் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. காற்று அடிக்காது. இதனால் காற்று அடிக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா வெப்பம் மிக அதிகமாக பதிவாகும். அதாவது ஒரு குறைவான ஒரு 33 டிகிரி கூட அது ஒரு 40 டிகிரி
வெப்பம் போல் அதிகமாக காணப்படும். எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும், மதியம் நேரத்தில் சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதேபோல் விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும்பொழுது கவனமாக நிதானமாக வேலை பாருங்கள். கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வெயில் வந்து கண்டிப்பாக மிக அதிகமான ஒரு வெயிலாக இருக்கும். மேற்கு உள் மாவட்டங்களுக்கு காற்று அடிக்காது. இதனால் திருப்பூர், கரூர், முசிறி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வட உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் பெரும்பாலும் தென் உள் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று அடிக்காது. இந்த காற்று அடிக்காதனால ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமான வெப்பம் ஒரு 40 டிகிரி போல் வெயில் வந்து அடிக்கும். ஆனால் 40 டிகிரி அடிக்காது. 40 டிகிரி வெயில் போல் தான் கண்டிப்பாக காணப்படும். நிச்சயமாக நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. இன்றைக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை மற்றும் கேரளாவில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழகத்தில் வாய்ப்பு குறைவு தான். இன்றைக்கி வந்து எங்கே இருக்குன்னா மேற்கு மாவட்டங்களுக்கு, குறிப்பாக நீலகிரியில் மழை இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, பொள்ளாச்சி, வால்பாறை, ராஜபாளையம், கடைநல்லூர், நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பெரும்பாலும் இன்றைக்கி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்படுங்க. கேரளாவில் மழை உண்டு. கேரளாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை இருக்குது. எனவே கவலைப்படாதீங்க, நிச்சயமாக மழை கண்டிப்பாக உண்டு. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் திடீர் வானிலை மாற்றங்களுக்கு நம்ம அப்டேட் வந்து கொடுக்குறோம். அவங்க ஊரில் மழை பெய்வதற்கு என்ன காரணம், ஏன் மழை வரல, நம்ம வந்து எல்லா காரணமும் சொல்கிறோம். அதாவது இப்போ மழை வரும்னு சொல்கிறோம், ஆனால் மழை வரல, ஏன் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அதற்கான காரணங்கள் என்ன, மழை வந்தால் என்ன 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 காரணங்கள், மழை வராதற்கு என்ன காரணங்கள், நம்ம வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் உண்மையான நிலை தான். அதாவது இந்த பொய்யான அறிக்கையெல்லாம் வாய்ப்பில்லை. நம்ம வந்து என்னைக்கே ஒரு உண்மையான கருத்து, உண்மையான ஒரு கணிப்பு, இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம சேனலை பார்த்து அவங்க வந்து பயன்பெறணும். அதுவே எங்களுடைய நோக்கம். விவசாயிகளும் விவசாயம் நம்ம அறிக்கையை கேட்டு விவசாயம் செய்யலாம். நிச்சயமாக நம்புங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. தீவிரமான மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரம் தான் எதிர்பார்க்கலாம். நன்றி.